ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 250 கிராம் கேரட் எடுத்திருக்கேன். தோலெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த கேரட்டை துருவிக்கலாம். துருவி எடுத்து வச்சுட்டேன். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டல. இதில் ஒரு 2-3 ஸ்பூன் கீ விட்டு நம்ம இந்த கேரட் அல்வாவுக்கு தேவையான முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். நான் நல்லா ஒரு 10 பல்லு முந்திரி எடுத்திருப்பேன். அதை 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த முந்திரியை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் இதில் முந்திரி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வேறு நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி நல்லா வறுபட்டுடுச்சு. அதை நான் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த கடாயிலேயே நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு துருவி வச்சுருக்க கேரட்டை ஆட் பண்ண போகிறோம். கேரட் அல்வாக்கான கரெக்டான அளவு சொல்கிறேன். 2 கப் கேரட்டுக்கு 2 கப் பால், 1/2 கப் சுகர். இதுதான் இதோட கரெக்டான அளவு. இதே அளவில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. இப்போ 2வது கப் கேரட்டையும் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா நம்ம அந்த நெய்யில் வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். அந்த பச்சை வாசனை போனால் தான் கேரட்டோட ஸ்மெல் செம்மையாக இருக்கும். இது ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது கேரட் நல்லா அந்த நெய்யோடு சேர்ந்து வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் 2 கப் பால், இப்போ 1 கப் பால் ஊற்றிக்கிட்டேன். இது 2வது கப் பால். இதை ஊற்றிட்டு நல்லா வேக விடணும். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணாதீங்க. க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பொங்கி வந்துடும் பால். க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பன்லேயே வச்சு வேக விடுங்க. இதை நீங்கள் இந்த ஸ்டேஜில் கிண்டிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா அந்த பால்லையே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். நீங்கள் சாப்பிடும்போது அது கேரட்டுன்றதே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு வெந்துடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு கேரட்டு. பால்லே நல்லா வேகுது, பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதுக்கு நீங்கள் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் நான் தட்டி எடுத்திருக்கேன். அந்த ஏலக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக விடுங்க. இந்த பால் கேரட்டும் நல்லா சேர்ந்து சுண்டி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வெந்துட்டுருக்கு. இதற்கு ஓரளவுக்கு நல்லா சுண்டணும். இப்போ சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சுகரை ஆட் பண்ண உடனே இன்னும் லைட்டாக உங்களுக்கு இலை கொடுக்கும். பட் அதை நான் வீடியோ காட்டல. இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு. இதில் ஃபைனல் ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பால், சுகர், கேரட் 3 சுருண்டு வந்திருக்கு. உங்களுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கிண்டி விடணும். பக்கத்துலேயே இருந்து கிண்டி விடணும், இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். நல்லா வந்திருந்தது. டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. நம்ம ஷாப்பில் வாங்குறதை விட இது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கிண்டினிங்கன்னா அல்வா ரெடி ஆகிடும். நல்லா சூப்பராக வந்துருந்தது. டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. நல்லா கிண்டி விடுங்க. பால் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற
முந்திரியை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி கிளறி விட்டால் கேரட் அல்வா ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.